ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனை வச்சு நல்ல மிளகு வறுவல் ஒன்று செய்யலான் இருக்கேங்க. வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, ரொம்ப வேண்டாம், நம்ம அதுக்கப்புறம் சேர்க்கணும், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டால் போதும். ரொம்ப நேரம் ஊற விடணும்னு இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். மிளகு வறுவலுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் அந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு பட்டை, ஒரு 5 வரமிளகாய், 4 ஏலக்காய், 5 கிராம்பு. இதை இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதோட 2-3 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா ப்ரௌனாக எண்ணெய் விடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளோ தாங்க தாளிப்புக்கு. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நல்ல பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்குங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு, நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்குறோம், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இந்த வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுருக்கேன். இதில் வந்து நல்ல பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த சிக்கனை சேர்த்துடலாம். இதில் நம்ம ஊற வச்சுருந்தது அப்படியே இதை சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், இந்த தண்ணியே இது போதும். இதுலேயே நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் மற்றதெல்லாம் நம்ம, இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா நல்லா மிளகு தூள் போட்டோம்னா நல்லா காரச்சாரமாக இருக்கும். ரசம் சாத்து கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடிடலாங்க. தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். இதிலே வெந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓரளவு பிரிஞ்சு வச்சுருந்து இந்த மசாலா போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த மசாலா கடைசியில் தான் நம்ம மிளகு தூள் போடணுங்க. இது நல்லா சேர்ந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகு தூளை போட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ இதில் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகாய் வேறு போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் மிளகுத்தூள். இப்போ இவ்வளோ தாங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூளை போட்டோம்னு நம்ம வச்சுருந்தோம்னா அந்த மிளகு வாசனை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம்னா வாசனை எல்லாம் போயிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எனக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுங்கள்.